நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்ற குறள்படி நோய் ஏன் வருகிறது, எப்படி வருகிறது, அதற்கான தீர்வு என்ன என்பதை சித்தர்கள் பாடல்களை ஆராய்ந்து உருவாகி நம்மை நமக்கே மருத்துவராக்கும் இந்த நாடி மருத்துவ புத்தகம் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு டயல் செய்யவும். சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம். அன்னையை வணங்குவோம், தந்தையை வணங்குவோம், நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம். ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பகுதி உடல் ஆரோக்கியம். இந்த உடல் ஆரோக்கியம் எதனால பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தா, உடலின் புற அவயங்களின் முறையான முழுமையான இயக்கம் மற்றும் உணவு முறை. முதல்ல உடலின் புற அவயங்களின் இயக்கம் என்ன, அது முழுமையாக நடைபெறுகிறதா அப்படிங்கிறத பத்தி விரிவா பார்க்கலாம். இப்ப நம்ம உடம்புல மடக்குதல் நீட்டுதல் அப்படின்னு ரெண்டு இயக்கம் இருக்கு. எதை மடக்கலாம் அப்படின்னு பார்த்தா, கால்களை மடக்கலாம், கைகளை மடக்கலாம். எப்ப மடக்கிறோமோ அப்ப நீட்டுறோம். அடுத்து என்னது, உயர்த்துதல் அப்படின்னு ஒரு இயக்கம் இருக்கு. எதை உயர்த்தலாம் அப்படின்னு பார்த்தா, கைகளை உயர்த்தலாம், கால்களை உயர்த்தலாம். அப்புறம் சுழற்றுதல் அப்படின்னு ஒரு இயக்கம் இருக்கு. மணிக்கற்றை சுழற்றலாம், தோள்பட்டையை சுழற்றலாம், கணுக்கால சுற்றலாம், இடுப்பு பகுதி அந்த பிருஷ்ட பகுதி கிட்ட இருக்கக்கூடிய அந்த பந்துக்கிண்ண மூட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியை சுழற்றலாம். அடுத்து கருவிழிகளை சுழற்றலாம். அடுத்த இயக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா, திருப்புதல் அப்படின்னு இருக்கு. எதை திருப்பலாம்? தலைய திருப்பலாம், அப்புறம் உடம்ப திருப்பலாம். சாய்த்தல் அப்படின்னு ஒரு இயக்கம் இருக்கு. எதை பண்ணலாம்? உடம்ப வலது பக்கம் சாய்க்கலாம், இடது பக்கம் சாய்க்கலாம். அடுத்த இயக்கம் என்ன இருக்கு? வளைதல் அப்படின்னு இருக்கு. வளைதல்ங்கிறது எப்படி? இடப்புறம் வலப்புறம், முன்னால் பின்னால், எந்த உடம்ப வளைக்கலாம். சோ இவ்வளவுதான் உடலின் இயக்கங்கள். சுழற்றுதல், மடக்குதல், நீட்டுதல், உயர்த்துதல், சாய்த்தல், திருப்புதல், வளைதல் அப்படின்னு 7 விதமான இயக்கங்கள் இருக்கு. இந்த இயக்கம் எல்லாமே இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் முழுமையா பல முறை நமக்கு நடக்குதா அப்படின்னு பார்த்தா இல்லை. எப்ப ஒரு இயக்கம் முழுமையா நடைபெறலையோ, அந்தந்த இயக்கம் நம் உடலின் புற அவயத்துல எந்த பகுதியில ஏற்படணுமோ அந்த பகுதியில் அந்த இயக்கம் முழுமையாக ஏற்படாத போது அப்பகுதியில் உள்ள தசை நார்களில் இறுக்கமோ அல்லது தளர்வோ ஏற்படும். அப்படி ஏற்பட்டால் இரத்த ஓட்டம் தடைபடும். இரத்த ஓட்டம் தடைப்பட்டால் பிராண ஓட்டமும் தடைபடும். அதனால என்ன ஆகும்னா, நம் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். இன்றைய வாழ்க்கை முறையில இந்த 7 விதமான இயக்கமுமே நமக்கு ஒவ்வொரு நாளும் பல முறை முழுமையா நடைபெறுதா அப்படின்னு பார்த்தா இல்லை. அதனாலதான் நம் உடல் ஆரோக்கியம் அதிக அளவு பாதிக்கப்படுகிறது. சரி, இந்த இயக்கங்கள் எல்லாம் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அன்றாட வாழ்க்கையிலேயே இருக்கிற மாதிரி தன் வாழ்க்கை முறைய வடிவமைச்சுட்டாங்க. இன்றைக்கு நாம வாழக்கூடிய வாழ்க்கை முறையில இந்த இயக்கங்கள் எல்லாம் முழுமையா நடைபெற வாய்ப்பு இல்லை. சரி, மீண்டும் அது மாதிரி வாழ்க்கையை நாம வாழ முடியுமான்னு பார்த்தா வாழ முடியாது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, அதுக்கு நம்ம முன்னோர்களே ஒரு தீர்வும் சொல்லியிருக்காங்க. ஆசன பயிற்சிகள் அப்படிங்கிற ஒரு பயிற்சியை தினமும் நாம் செய்தால் நம் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளலாம். இதுல ஒரு பெரிய ரகசியத்தை நாம உணரணும். பிற்காலத்துல நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் இப்படிதான் ஆக போகுது அப்படிங்கிறத முன்பே அவங்க அறிஞ்சு இந்த ஆசனங்கிற பயிற்சியை கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ அதுக்கு நாம உண்மையிலேயே நமது முன்னோர்களுக்கு தலை வணங்க வேண்டும். இந்த ஆசன பயிற்சியும் எப்படி சொல்றாங்கன்னா,
அஞ்சனம் போன்றுடல் அயமரும் அந்தியில். அதாவது கப நோய்கள், அந்த நோய் நீங்கணும்னா நீங்க மாலை நேரத்தில் ஆசன பயிற்சிகளை செய்ய வேண்டும். அதுதான் பாரதியார் சொல்லுவார், மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. இப்ப இந்த பாட்டு நாம என்ன நினைச்சிட்டோம், பாப்பாவுக்கு சொல்றாருன்னு நினைச்சிட்டோம். நம்ம எல்லாருக்கும் தான் சொல்லியிருக்காரு, எல்லா வயதினருக்கும் தான் அவர் சொல்லியிருக்கார். ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தா, ஆசன பயிற்சினாலே அது என்னமோ காலையில மட்டும்தான் செய்யணுங்கிற மாதிரி ஒரு மாயையில நாம மாட்டின்றோம். அந்த மாயையை விட்டு வெளியில வரணும். அப்பத்தான் நாம் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்க முடியும். அடுத்த வரி பார்த்து, வஞ்சக வாதம் அரும் மத்தியானத்தில். இந்த வாத நோய்கள் எல்லாம் மத்தியானம் பயிற்சி செஞ்சா அத்து போயிடும் அப்படின்னு சொல்றார். செஞ்சிரு காலையில் செய்திடில் பித்தரும். அதிகாலையில செஞ்சா பித்த நோய்கள் நீங்கும் அப்படிங்கிற. அப்ப இந்த சூட்சுமத்தை நாம புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுண்டு நமக்கு என்ன நோய் இருக்கோ அந்த நோயின் தன்மையை பொறுத்து அந்தந்த நேரத்துல நாம முழுமையாக ஆசன பயிற்சிகளை, அதாவது அந்த 7 விதமான இயக்கங்களை நாம் செய்தால் நம் உடல் ஆரோக்கியமானது முழுமையாக பாதுகாக்கப்படும். இதுதான் திருமூலர் சொல்லுவார், உடம்பால் அழிய உயிரால் அறிவர் திடம்பட மெய்ஞானம் சேர்க்கவும் மாட்டார் அப்படின்னு சொல்றார். அப்ப மெய்ஞானம் அடையணும்னா உடம்ப நாம பாதுகாத்துக்கணும். அந்த உடம்ப பாதுகாத்துக்கணும்னா என்ன செய்யணும், முறையான முழுமையான அந்த ஆசன பயிற்சிகளை செய்தால் நம் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியும். இந்த உண்மையை உணர்ந்த நாம் இன்று முதல் ஒரு சங்கல்பத்தை மேற்கொள்வோம். அதாவது தினமும் தவறாமல் 7 விதமான இயக்கங்களை நம் உடலுக்கு ஆசன பயிற்சிகளாக பயிற்சி செய்து நம் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வோம். சந்தோஷம்.